ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யமவசிஷ்யதே. இப்போ அகெயின் இதுவும் ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம் தான். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், உனக்கு கம்ப்ளீட் ஈஸ்வர ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், சகுண ஞானம் நிர்குண ஞானம், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, ரெண்டுமே ரெண்டுத்தை பற்றியும் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறார், அந்த சகுண ஈஸ்வர ஞானம் இருக்கு இல்லையா, அபரா பிரகிருதி அப்படின்னு பார்த்தோமே, அதை பகவான் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ரெஃபர் பண்ணுறார். சகுண ஈஸ்வர ஞானம் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது ஒரு டெக்னிக்கல் வார்த்தை. டெக்னிக்கல் வார்த்தை அப்படின்னு சொன்னால் வேதாந்த சப்ஜெக்டில் யூஸ் பண்ணப்படுற ஒரு வார்த்தை. இப்போ ஜென்ரலாக நாம் ஞானம் அப்படின்னு சொன்னோன்னா நாலேஜ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லையா. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ வேதாந்தத்தில் ஒரு சில இடத்துல கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே வார்த்தைக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். இப்போ நாமளே ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. சும்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா பேசாத அப்படின்னா என்ன அர்த்தம், தொணான்னு பேசாத அப்படின்னு சொல்லுவோம். சும்மா உட்காரு அப்படின்னா பேசாமல் இரு. அப்போது அந்த சும்மாக்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வேதாந்தத்துலேயும் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தைக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஞானம்ங்கிற வார்த்தை சகுண ஈஸ்வர ஞானத்தை ரெஃபர் பண்ணுறது. அப்போ நிர்குண ஈஸ்வர ஞானத்தை எந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணும்? ஸ்லோகத்தில் என்ன வார்த்தை இருக்குது? விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா நமக்கு என்ன நினச்சிப்போம்? சயின்ஸ். தமிழ் விஞ்ஞானம் இல்லை, இது சான்ஸ்கிரிட் விஞ்ஞானம். அதுவும் டெக்னிக்கல் வேர்டு. விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நிர்குண ஈஸ்வர ஞானம். ஸோ அது ரெண்டு பற்றியும் நான் உனக்கு சொல்கிறேன். அகம் ஞானம் வக்ஷ்யாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சகுண ஈஸ்வர ஞானத்தை பற்றி சொல்கிறேன். அகம் விஞ்ஞானம் வக்ஷ்யாமி. ச விஞ்ஞானம் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா. அப்போ அலாங் வித் அப்படின்னு அர்த்தம். அந்த ச அப்படிங்கிற வார்த்தை அது கூட அப்படின்னு அர்த்தம். ச விஞ்ஞானம் வக்ஷ்யாமி, நான் உனக்கு நிர்குண ஈஸ்வர ஞானத்தை பற்றியும் சொல்கிறேன். அப்போ சகுண ஈஸ்வர ஞானம் ஒரு பர்சனுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்சன் பக்தனாகவே கண்டினியூ பண்ணுவான். இப்போ பகவான் இருப்பார், இவன் எப்படி இருப்பான்னா ஒரு டிவோட்டியாகவே இவன் கண்டினியூ ஆவான். அப்போனா பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒரு பேதமானது இருக்கும், ஒரு டிவிஷன் இருக்கும். இது சகுண லெவலில் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது சகுணம்னா என்னன்னு பார்த்தோம், இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் குட் குவாலிட்டிஸ், இதில் எல்லாம் கண்டிப்பாக பகவானுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவரோட சரீரம் மாயிக சரீரம், நம்மளுடைய சரீரம் பௌதிக சரீரம், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். இதே நிர்குண ஸ்வரூப ஞானம் இது ஒரு பர்சனுக்கு வரும் பொழுது பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. பகவானுடைய நிர்குணஸ்வரூபமும் ஜீவாவுடைய நிர்குணஸ்வரூபமும் ஒன்று அப்படின்னு இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். எப்படி, என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்? அலை சமுத்திரம். இப்போ அலை இருக்கு, சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்தில் நிறைய அலைகளை நாம் பார்க்குறோம். இப்போது அலையுடைய
ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அலைங்கிறது ரொம்ப சின்னது, சமுத்திரம் ரொம்ப பெருசு. அலை வந்து சமுத்திரத்தை பார்த்து இன்ஃபேக்ட் பயப்படும். நம்ம இவ்வளோண்டு இருக்கோம், ஆனால் சமுத்திரம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பயப்படும். இப்போ சமுத்திரம் எப்படி இருக்கும்? நான் அவ்வளோ பெருசாக இருக்கேன், ஆனால் அலை தம்மா தோண்டு ஒரு அலை, அது இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு போயிடுறது. இது எந்த ஆங்கிள்லேருந்து? அலை அப்படிங்கிற நாமரூபம் பாயிண்ட்லேருந்து. அலைங்கிறது என்னது? சரி, அலையுடைய கண்டென்ட் என்ன? அலையுடைய கண்டென்ட்டு ஜலம். சமுத்திரத்தோட கண்டென்ட்டு அதுவும் ஜலம். அப்போ அந்த கண்டென்ட் வைஸ் பார்க்கும் பொழுது அலையும் சமுத்திரமும் எப்படி இருக்கு? ஒன்று தான். ஆனால் எதுலேருந்து பார்க்கும் பொழுது இந்த டிஃப்ரென்ஸ் வருது? அலைங்கிற நாமரூபம். அதாவது இந்த மாதிரி அந்த ஜலமே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் வரும் பொழுது அதுக்கு நாம் அலை அப்படின்னு பேர் கொடுத்துருவோம். அந்த ஜலமே பெருசாக ஒரு பெரிய ஏரியாவை ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்ததுன்னா அதை நாம் சமுத்திரம் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறோம். அப்போ நாமரூப திருஷ்டியாக டிஃபரன்ஸ் ஆனது இருக்குது. ஆனால் கண்டென்ட் அதோட எசன்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பேதமும் இல்லை. அப்போ சகுண ஸ்வரூப திருஷ்டியில் பார்க்கும் பொழுது பக்தனுக்கும் பகவானுக்கும் டிவிஷன் இருக்கும். நிர்குண ஸ்வரூப திருஷ்டியாக பார்க்கும் பொழுது அந்த பராபிரகிருதி அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் பகவானுக்கும் பக்தனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அப்போ நீ வந்து அது ரெண்டையுமே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிற. அப்போ விஞ்ஞானம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் அபேத ஞானம் அப்படின்னு பேர். ஞானம் அப்படிங்கிறது வந்து பேத ஞானம் ஆர் துவைத ஞானம் அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். அப்போ விஞ்ஞானம் வந்து அத்வைத ஞானம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? துவைத ஞானம் அண்ட் அத்வைத ஞானம், இது ரெண்டு பற்றியும் நான் வந்து உனக்கு சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? அசேஷதா. அசேஷதான்னா மிச்சம் மீதி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். தரோவா, அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உனக்கு எல்லாம் பிரித்து நான் கிளியராக உனக்கு சொல்ல போகிறேன், டோட்டலாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ப்ளீஸ் போகிறோம் எனக்கு புரிஞ்சிடுத்து அப்படின்னு நீ வந்து கேட்குற அளவுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அசேஷதா வக்ஷ்யாமி, நான் சொல்ல போகிறேன். சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்டு? யஜ்ஞாத்வா, யஜ்ஞாத்வான இதை தெரிஞ்சின்றதுக்கப்புறம் ந இஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தே அப்படின்னா, இந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான நெசசிட்டியே இல்லை. ஏன்னா நான் உனக்கு கம்ப்ளீட்டாக மொத்தமாக இங்கே என்ன விஷயம் இருக்கோ எல்லாத்த பற்றியும் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து இந்த சம்சாரா அப்படின்னு சொல்லணும்ல, இந்த சம்சாரா வந்து 3 லெவலில் இந்த சம்சாரா இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் பாடி லெவலில் அந்த சம்சாரா இருக்கும். அது என்னது? எப்போ பாரு எனக்கு கை வலி, கால் வலி, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து படுத்திகிட்டே இருக்குது. இது வந்து ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிற சம்சாரம். அப்போ ரெண்டாவது லெவல் என்னது? இமோஷனல் லெவலில் இருக்கிற சம்சாரம். அது என்னது? உடம்பை பற்றிலாம் ரொம்ப ஒன்றும் பாதர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும், வயசாயிடுது அப்படின்னு சொன்னால் அப்படி முன்ன பின்ன தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இமோஷ்னல் லெவலில் என்ன சம்சாரம் இருக்கும்? யாருமே வந்து என் கூட வாயா வார்த்தையா நீ இருக்கையா சாப்பிட்டையான்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்க மாட்டேங்கிற. ஒரே வீட்டில் தான் இருக்கும், பார்த்தா கூட உனக்கு என்ன வேணும்னு யாரும் வந்து கேட்கல. இல்லை சில பேருக்கெலாம் எல்லா பசங்களாம் இப்போ எங்கே இருப்பா, ஏதோ ஒரு வெளியூரில் இருப்பா, அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் என்னோட வந்து பேசுகிறா. டெய்லி வந்து ஒரு குட் மார்னிங் போட்டால் என்ன, 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா வாட்ஸ்அப் திறந்தால் என்ன இருக்குது, குட் மார்னிங் மெசேஜ். அந்த ஏமா டெய்லி குட் மார்னிங் சொல்லணுமான்னா அந்த குட் மார்னிங்கில் தான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து, நீ சொல்லலைல்ல குட் மார்னிங், யாரோ ஒருத்தர் எனக்கு குட் மார்னிங் சொல்கிறாளே. அப்போ அது இமோஷ்னல் லெவல் சம்சாரம். அந்த வந்து
அந்த அபூர்ணத்துவம் இமோஷனல் லெவலில் நம்மளுக்கு இருக்குது. மூணாவது லெவல் வந்து இன்டலெக்சுவல் லெவலில் இருக்கிற அந்த அபூர்ணத்துவம். இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு புத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சில பேர்லாம் இருப்பாள். மோஸ்ட்டாக நம்மளுக்குலாம் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்காது. ஏதோ ஒன்று இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் வெரி ஃபியூ பீப்புள் இது இப்படி தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஏன் அப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் வந்து அதை ப்ரோபு பண்ணிகிட்டே போவாள். இப்போ அந்த இன்டெலெக்சுவல் லெவலில் இருக்கிற சம்சாராவும் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல், இன்டெலெக்சுவல் லெவல், 3 லெவலில் இருக்கிற ப்ராப்ளமும் உனக்கு இந்த ஞானம் வந்ததுன்னா போயிடும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ பகவானுடைய நேச்சர், ஸ்வரூபம், தன்மை என்ன அப்படின்னும் பொழுது கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நான் 2 விஷயத்தை பற்றியும் உனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன 2 வார்த்தை யூஸ் பண்ணார் கிருஷ்ணர்? ஞானம், விஞ்ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் வார்த்தையை யூஸ் பண்ணார். நாம் வந்து அதை உபனிஷத்தோட கம்பேர் பண்ணி அபரா பிரகிருதி பரா பிரகிருதி அப்படின்னு போட்டுடணும். ஸோ கிருஷ்ணர் யூஸ் பண்ணுற வார்த்தை ஞானம் அண்ட் விஞ்ஞானம். ஞானம்னா என்னன்னு பார்த்தோம் நாம். ஸோ ஜென்ரலாக ஞானம்ங்கிற வார்த்தைக்கு அறிவுன்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஞானம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? சகுண ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம். சகுண ஈஸ்வரானா என்னது? இப்போ பகவானுக்கு இருக்கிற அந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ பகவானுடைய ஃபார்ம்லாம் இருக்குல்ல, இப்படி பீதாம்பரதாரி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வேதாம்பரதாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இப்போ ராமர் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் ராமர் கையில் வந்து வில் இருக்குது, கோதண்டம் வச்சுட்டுருக்கார். அப்புறம் ராமரை மாதிரி ஒரு கல்யாண குணமுடைய ஒரு புருஷனை நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ அதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அபரா பிரகிருதி ஆர் சகுண ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். அதை கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல ஞானம் அப்படிங்கிற வார்த்தையால் ரெஃபர் பண்ணுறார். ஸோ லோவர் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் வந்து ஜீவஸ்வரூபம் பற்றி படிக்கும் பொழுது, ஜீவஸ்வரூபத்தை எங்கே படித்தோம்? 2வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய தன்மையை பற்றி படித்தோம். அப்படி படிக்கும் பொழுது என்ன பார்த்தோம்? இப்போ நான் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த நானில் எவ்வளோ காம்பனன்ஸ் அடங்கியிருக்கு? 2 காம்பனன்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம். ஒன்று வந்து லோவர் ஐ, இன்னொன்று வந்து ஹையர் ஐ. ஒன்று வந்து அனாத்மா ஐ, இன்னொன்று வந்து ஆத்மா ஐ அப்படின்னு முதல் 6 அத்தியாயங்களில் நாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் ஈஸ்வராவுக்கும் 2 தன்மை இருக்குது. ஒன்று லோவர் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், அதை தான் அபரா பிரகிருத்தின்னு சொல்கிறோம். இன்னொன்று ஹையர் நேச்சர் ஆர் பரா பிரகிருதி. இப்போ சகுண ஈஸ்வரான்னு சொல்கிறோம், இன்னொன்று நிர்குண ஈஸ்வரா. சகுணன குணங்களுடன் கூடிய, நிர்குண அப்படின்னா குணங்கள் அற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 பற்றியுமே நான் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் அர்ஜுனா அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார். இப்போ சகுண ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டாலே, அதாவது எல்லா விதமான குணங்கள் அப்புறம் எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வந்துடும் அப்படின்னா துவைத்தம் வந்துடும், டூவாலிட்டி அந்த இடத்துல வந்துடும். ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாலே, ரூபம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வந்துடும்? அந்த இடத்துல டிவிஷன்ஸ் வந்துடும் இல்லையா. அந்த ரூபம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரூபம் இல்லை. அப்போ அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆனது வந்துடும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுறது? பகவான் பக்தன் அப்படிங்கிற பேதமானது டெஃபினட்டாக இருக்கும். சகுண ஸ்வரூபத்தை எடுத்துட்டோன்னா இந்த துவைத்தமானது டெஃபினட்டாக இருக்கும். இதே நிர்குணம் அப்படின்னு எடுத்துட்டா டிவிஷன்ஸ் இருக்குமா? எந்த விதமான டிவிஷன்ஸும் அந்த இடத்துல இருக்காது. அப்போ நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அபேதம் ஆர் அத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பகவான் சொல்கிறார் 2 பற்றியும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ
இப்போ பகவானுடைய ஹையர் நேச்சரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த விதமான ரூபங்களும் இல்லாத, எந்த விதமான குணங்களும் இல்லாத ஒரு ஸ்வரூபம்தான் நிர்குண ஸ்வரூபம் ஆர் பரா பிரகிருதி ஆர் ஹையர் நேச்சர். அதை பகவான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணார்? விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ்னா என்னது? ஆகாசம். ஆகாசம்னா நீங்கள்லாம் எங்கே பார்ப்பேள்? இப்போ எல்லா என்டையர் யூனிவர்ஸே இப்போ எங்கே இருக்குன்னா ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் தான் இருக்குது. மேலே பார்க்கக்கூடாது. ஸ்பேஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எது இருக்குன்னா ஸ்பேஸ் தான் இருக்குது. அது மாதிரி பகவானுடைய அந்த நிர்குண ஸ்வரூபம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? இந்த ஸ்பேஸுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுக்க முடியுமா ஸ்பேஸுக்கு? இப்போ நம்ம வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே வரும் பொழுது ஆல்ரெடி யாராவது உட்காந்துட்டு இருக்கிற சேரில் போய் உட்காடுறோமா? அப்போ என்ன பண்ணுறோம்? என்ன தேடுறோம்? நம்ம ஸ்பேஸை தேடி நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. தோ நம்மளால் கண்ணால் ஸ்பேஸை வந்து பார்க்க முடியலன்னா கூட நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்டும் இல்லை, அதனால் இது காலி இடம் அப்படின்னு நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியறது இல்லையா? இப்போ அந்த மாதிரி தேடி நாம் சேரில் வந்து உட்காந்துட்டோம். இப்போ ஒருத்தர் சொல்கிறா, இல்லை இல்லை இது என்னுடைய பிளேஸ், நான் வந்து 2 வாரமாக தான் நம்மளாம் வரோம்ல, 2 வாரமாக வரும்போதெல்லாம் நான் இங்கே தான் உட்காந்துட்டுருக்கேன், நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது எழுந்து வேறு ஒரு சேர், நம்ம வந்து ரொம்ப நல்லவா இல்லையா, நம்ம சண்டையெல்லாம் போட மாட்டோம், எழுந்துருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிவிடுவோம்? எழுந்து இன்னொரு சேருக்கு போகும்பொழுது அந்த ஸ்பேஸும் நம்ம கூடவே வருமா? டெஃபினட்டாக அந்த ஸ்பேஸால் நகரவே முடியாது. ஏன் ஸ்பேஸால் நகரவே முடியாது? ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதால் கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது. அது மாதிரி இப்போ ஸ்பேஸ்ன்னு சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி பகவானுடைய நிர்குண ஸ்வரூபம் இருக்குல்ல, அதுவும் வந்து ஆகாசம் மாதிரி சர்வ கதஹா. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. சர்வ கதஹா அப்படின்னு சொன்னால் ஆல் பர்வேடிங். ஆல் பர்வேடிங்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது, அதுக்கு பேர் சர்வ கதஹா. இப்போ இது வந்து பகவானுடைய ஹையர் நேச்சர். இப்போது பகவானுடைய ஹையர் நேச்சரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், அந்த நிர்குண ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அதை மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் மாதிரி தான் பகவானுடைய நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு முதல்ல நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுதே சொல்லி கொடுத்துருந்தா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? டெஃபினட்டாக ஒன்றுமே இப்போவே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, அது வேறு விஷயம். அப்போ சின்ன வயசில் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்துருந்தா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுக்குறான் நமக்கு? கோவிலுக்கு போ. இப்போ இங்கே ஒரு ஃபார்மோடு இருக்கிற ஒரு பகவானை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்புறம் நாம் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளை விதவிதமான ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறா. நம்ம வீட்டில் நிறைய கோவிலுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வந்து நம்மளுடைய மைண்டுக்கு பிடிச்சி போய் நாம் என்ன சொல்கிறோம்? இந்த கடவுள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். இப்போ ஒரே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குல தெய்வம் ஒன்றா இருக்கும். பட் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டா எல்லாருக்கும் ஒரே ஃபார்மை தான் பிடிக்கணுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு இஷ்ட தேவதா டெஃபினட்டாக. ஒருத்தருக்கு ராமரை பிடிக்கும், ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், ரொம்ப ரேராக சில பேருக்கு சரஸ்வதியை பிடிக்கும். சரஸ்வதி இஷ்ட தேவதா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ரொம்ப வந்து ரேரான ஒரு விஷயம். அப்போது இந்த ஃபார்ம்லெஸ்ஸை முதல்லையே வந்து நம்மளால் கன்சீவ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ஸை வந்து
சாஸ்திரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. எந்த விதமான குணங்களும் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ டிஃபைன் பண்ணு, இப்போ லிங்கத்தை டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்போம்? அதுக்கு கையெல்லாம் இருக்காது, அதுக்கு காலெல்லாம் இருக்காது. அப்போ எப்படி நமக்கு சொல்ல தெரியறது? எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் இல்லாமல் எது இருக்கோ அது ஃபார்ம்லெஸ் அப்படின்னு தான் நம்மளால் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷனையே வந்து கொடுக்க முடியாது. ஸோ இனிஷியலாக நாம் என்ன பண்ணணும்? சகுண ஈஸ்வராவோட தான் ஆரம்பிக்கணும். நான் சாஸ்திரம் சொல்கிறது அந்த சகுண ஈஸ்வராவோட ஆரம்பிக்கிறது வந்து நம்மளுடைய எல்கேஜி யூகேஜி மாதிரி. நீ எல்கேஜி யூகேஜியோட படிப்பு முடிச்சுட்டா ஓகேவான்னு கேட்குறது. ஓகேவா? எல்கேஜி யூகேஜியோட படிப்பு நிறுத்திட்டா என்ன பண்ணணும்? நாம் பிஹெச்டி வரைக்கும் பண்ணணும் இல்லையா? இப்போ சகுண ஈஸ்வராலேருந்து நிர்குண ஈஸ்வராவுக்கு நீ ட்ராவல் பண்ணணும். அந்த நிர்குண ஈஸ்வராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவே சகுண ஈஸ்வராவை சாஸ்திரம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, தரம் மதுரம், வதனம் மதுரம், எல்லாம் நயனம் மதுரம், இதெல்லாம் பகவான் வந்து கொவ்வை செவ்வாய் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். பகவானை வந்து நன்னா அவரை வர்ணித்து எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுதான் எண்டா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா, அது பகவானுடைய லோவர் நேச்சர், அது அபராபிரகிருதி. அவருக்கு பராபிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, அதை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும். அதுதான் இந்த மனுஷ ஜென்மத்துடைய லட்சியம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து இங்கே சொல்கிறது. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், ரெண்டு பற்றியுமே நான் வந்து உனக்கு சொல்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். ஞானம் தேகம் ச விஜானம். ஸோ துவைத்தம் ஆஸ் வெல் அஸ் அத்வைத்தம் ரெண்டையுமே நான் உனக்கு சொல்லித்தரேன். எப்படி சொல்லித்தர போகிறேன்? அசேஷதா அப்படின்னு சொல்கிறார். அசேஷதானா கம்ப்ளீட்லி டவுட்லெஸ்லி, வித்தவுட் எனி டவுட். அதாவது வித்தவுட் எனி டவுட்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறத நீ கேட்டையானா உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆனது இருக்கும் அப்படின்னு பகவான் வந்து கேரண்டி பண்ணுறார். அது மட்டும் சொல்லலை, என்ன சொல்கிறார்? யஜ்ஞாத்வா ந இஹ பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் சொல்ல போகிற இந்த நாலேஜ் இருக்கே, இது எப்படிப்பட்டது அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை கேட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயமும் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு பகவான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன தெரிஞ்சுக்கணுமோ, நீ மனுஷனாக பிறந்திருக்க, நீ மனுஷனாக பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அது உனக்கு கம்ப்ளீட்டாக நிறைவேறிடும். அந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய புத்தியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷ புத்திக்கு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஜென்ரலாகவே நமக்கு க்யூரியாசிட்டினா எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதை வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் 3 டைட்டிலுக்கு கீழே அதை வந்து நாம் கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஒன்று வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோமா? அதுக்கப்புறம் என்ன ஆசைப்படுவோம்? எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். எப்போ வந்து நம்மளுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வரும்? எப்போ எனக்கு வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வருதோ, எல்லாம் நன்னா போயின்னு இருக்கும் பொழுது நான் ஏன் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது நம்மளுக்கு வந்து குவெஸ்டின் வருமா? ஜாலியாக இருக்கும்போது அந்த மாதிரி நம்மளால் நினைக்கவே முடியாது. எப்போ வந்து நான் ஏன் பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்ற கேள்வியெல்லாம் எப்போ வருது நமக்கு? எப்போ நமக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருதோ. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் தாங்க முடியாத பிரச்சனை கிடையாது. தாங்கவே முடியலைன்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. நம்மளுக்கு என்ன தாங்கக்கூடிய பிரச்சனையோ அதை தான் பகவான் நமக்கு கொடுப்பார். அதுவும் ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் அதை வந்து பகவான் நமக்கு கொடுக்குறார் இல்லையா? அப்போது ரெண்டாவது விஷயம் வந்து என்னை பற்றி நான்
தெரிஞ்சுக்கிற விஷயம். அந்த ஆங்ஸைட்டி, அந்த க்யூரியாசிட்டி எனக்கு இருக்கும். மூணாவது, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்கும். பகவான் ஒருத்தர் உண்மையாகவே இருக்காரா அப்படின்னு சில பேருக்கு டவுட் எல்லாம் வரும். அப்படி இருந்தால் இப்போ அவர் எங்கே இருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கார், எனக்கும் பகவானுக்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம்மளுடைய புத்தியானது வந்து கேட்கும். இப்போ என்னை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது கஸ்துவம் கோஹம் குத ஆயாத்தா காமே ஜனனி கோமே தாத்த. எங்கே கேட்டிருக்கோம் இதை? பஜகோவிந்தம் படிச்சிருந்தோன்னா இது தெரியும். நான் ஏன் பிறந்தேன், ஃபஸ்ட்டு எங்கேருந்து நான் வந்திருக்கேன், என்னுடைய அம்மா யார், என்னுடைய அப்பா யார். இப்போ இந்த ஜென்மத்தில் என்னோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். போன ஜென்மத்தில் யார் என்னுடைய அம்மா தெரியாது. நெக்ஸ்ட் ஜென்மத்தில் என்னோட அம்மா யாரா இருக்க போகிறா தெரியாது. அப்போ என்னை பற்றின கேள்விகளும் எனக்கு நிறையா இருக்கு. அப்போ இந்த 3 விதமான கேள்விகளுக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்டெலெக்ட்டுக்கு அந்த க்யூரியாசிட்டி போயிடும். இன்டெலெக்ட் இந்த 3 விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு பேசிக்காக ஆசைப்படுறது. அதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்னு. ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு பிடிக்காம எனக்கு மட்டும் இந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, பாக்கி பேர்லாம் ஜாலியாக இருக்கா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தேன்னா உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பான்? மரியாதையாக போய் ஹோம்ஒர்க்க முடியும், இந்த கேள்விலாம் இங்கே வந்து கேட்காத அப்படின்னு சொல்லுவாள். ஏன் அப்படி சொல்கிறா? ஏன்னா அவளுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியாது. அதனால அவள் என்ன பண்ணிடுவான், நம்மளை போய் ஹோம்ஒர்க் பண்ணு, இதெல்லாம் பேசுகிற வயசு இல்லை, நீ போய் படி அப்படின்னு சொல்லி அவள் வந்து நம்மளை ஏமாற்றி விட்டுருப்பாள். நம்ம போய் கேட்கவே மாட்டோம், அது வேறு விஷயம். அப்போ நம்மளுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படி நான் வாழணும், நான் வந்து சர்வைவ் ஆகணும்னா என்னெல்லாம் ஸ்கில்ஸ் நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிறவ எல்லாரும் அதான் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால் அதையே தான் நானும் பண்ணணும். அப்படி நான் பண்ணலைன்னா எல்லாரும் வந்து என்னை பற்றி தப்பாக நினைப்பா. இப்போ வயசானவாள்லாம் என்ன பண்ணணும்னு உலகம் நினைக்கிறது? வயசான வாழ்க்கை என்ன அழகு, யார் எப்படி வந்து உங்களுக்கு வயசாயிடுத்துன்னு எப்படி ஒத்துப்பா? கவலைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து வயசானதுக்கான ஒரு இதுவே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா. கவலைப்படலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன கேட்பா, ஓ கவலையே இல்லையா உனக்கு, எப்படி நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா இல்லையா. அது மாதிரி ஜென்ரலாக நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பண்ணினா என்ன படித்தா நல்ல வேலை கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் வேலையே பண்ணாமல் நிறைய பணம் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி தான் நாம் ரிசர்ச் பண்ணி, இப்போ கேட்கவே வேண்டாம், நிறைய ரிசோர்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பண்ணி நாம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஒரு நாளைக்கும் பகவான்னா யார், அதில் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் யாராவது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் போயிட்டா அப்படின்னா அந்த ஒரு 10 நாள் அந்த காரியம்லாம் நடக்கும்ல, அப்போ அப்படியே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரி இருப்போம். அப்புறம் இந்த 13 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் இருந்ததே நம்மளுக்கு மறந்து போயிடும் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால அது எல்லாம் வந்து காத்தோட அதெல்லாம் போயிடும். அப்போ இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய புத்திக்கு வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தேவைப்படுறது. நீங்கள் வந்து நிறையா டைம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா இந்த கேள்வியெலாம் நம்மளுடைய புத்தியில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி புத்தியில் இருக்குன்னு தெரிய வரத்துக்கே நமக்கு புண்ணியம் வந்து தேவைப்படுறது. ஸோ யஜ்ஞாத்வா ந இஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. முண்டக்க உபனிஷத்தில் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு மந்திரமானது இருக்குது. அது என்னது? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி.
அப்போ என்ன கேட்குறான், முண்டக்க உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது, புதுசாக வந்தவாளுக்கெலாம். அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நேராக போய் டீச்சர்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எதை ஒன்றை நான் தெரிஞ்சுட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம் ஆகும் அப்படிதான் அவனுடைய கேள்வி. அதை தான் பகவான் இங்கே சொல்கிறார். நான் ஞானம் அண்ட் விஞ்ஞானம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது, ந இஹ அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்கிறார். இப்போ நம்மளுடைய இன்டெலெக்சுவல் க்யூரியாசிட்டி வந்து போயிடும். அப்போ இந்த எதை ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதுக்கு சமமாகிறது அப்படிங்கிறத அந்த உபனிஷத் தான் பராவித்யான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. முண்டக்க உபனிஷத்தை இந்த வித்யாவை வந்து விஞ்ஞானம்னு பகவான் இங்கே சொல்கிறார் இல்லையா, அதை வந்து உபனிஷத் வந்து பராவித்யா அப்படின்னு சொல்கிறது. ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படின்னு பகவான் வந்து நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இது